Hey guys, welcome back to my channel. நான் உங்க துறை. நாம இன்னைக்கு பத்தி பார்க்க போறது அப்படினா நம்ம ஒரு மொபைல்லயோ இல்ல DSLRலயோ எடுத்த போட்டோஸை எப்படி பேக்ரவுண்ட் மாத்துறது, அதாவது இன்டோர்ல எடுத்திருப்போம். இன்டோர்ல எடுத்த போட்டோஸா இருந்தாலும் சரி இல்ல அவுட்டோர்ல எடுத்த போட்டோஸா இருந்தாலும் சரி அது எப்படி நம்ம பேக்ரவுண்ட் மாத்துறது அப்படிங்கறத நம்ம இந்த பதில பார்க்க போறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படினா இந்த வீடியோ கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோல எதுவும் கருத்து வேறுபாடு இருக்கு இல்ல நான் இதே போல வேற எந்த வீடியோ பண்ணாலும் கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கருத்து தெரிவிங்க. நம்ம சேனலை பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஓகே फ्रेंड्स, இப்போ வாங்க அது எப்படி நம்ம எடிட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஃபோட்டோஷாப்பை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிட்டு அதில் உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோ நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. இதில் வந்து இந்த L2ல கிளிக் பண்ணிக்கங்க. நீங்கள் எல்லாம் பண்ணிங்கன்னா அந்த டூல் வரும், கட் பண்ணுற டூலு. அதில் இருந்து நீங்கள் கண்ட்ரோலு அது போக ஸ்பேஸு நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜூம் பண்ணுறதுக்கு வரும். இதில் பார்த்தீங்கன்னா எஃப் பட்டனை நீங்கள் ஒரு தடவை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பெரிய ஸ்க்ரீனாகவும், இன்னொரு தடவை கிளிக் பண்ணால் பிளாக் கலர் ஸ்க்ரீனாகவும் பெருசாகவும் ஆகும். அதுக்கடுத்து நீங்கள் டேப்பை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனுக்குமே நீங்கள் எந்த ஃபோட்டோ கட் பண்ண போகிறீங்களோ அந்த இது மட்டுமே வரும். அதுக்கடுத்து நீங்கள் எப்போ போல நீங்கள் கட் பண்ண ஆரம்பிக்கலாம். இதில் வந்து நான் L2ல வச்சு நான் கட் பண்ணுறேன். சிலவங்க வந்து பென் டூலை வச்சு கட் பண்ணுவாங்க. நான் வந்து L2ல வந்து இது ஈஸியாக ஆட்டோ கரெக்ஷன் ஆகிட்டே இருக்கும். அதாவது நம்ம எந்த இடத்துக்கு இழுத்து வரமோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக கட் பண்ணிட்டே வரும். அதுங்கிறனால அந்த இதை நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எது சௌகரியமாக இருக்கும் நீங்கள் அந்த டூல் யூஸ் பண்ணிக்கங்க. இந்த டூல் வந்து எனக்கு வந்து ஈஸி. ஆனால் இதில் ஒரு சின்ன மைனஸ் இருக்குது. என்ன அப்படின்னா சீக்கிரம் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் நீங்கள் கட் பண்ண மாட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ஜாயிண்ட் ஆகிக்கும். அது வந்து இதில் ஒரு சின்ன ஒரு மைனஸு. இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண முடியாத இடத்துல வந்து திரும்ப நீங்கள் ஆல்ட் பட்டனையும் நீங்கள் நார்மலாக கட் பண்ணுற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி அப்படின்னா இது என்னன்னா ஆட்டோமேட்டிக்காக அதாவது செலெக்ஷனே பண்ணாமல் மேனுவலாக இருக்கும். நம்மளாக தான் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா இதுலேயுமே நீங்கள் அந்த இது கொஞ்சம் பார்த்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எதுலேயும் கிளிக் பண்ணல, ஏதாவது ஒரு சில இடத்துல மட்டும் தான் நான் டிக் பண்ணுவேன். மற்ற எல்லா இடத்துலையுமே அதுவே ஆட்டோ கரெக்ஷன் தான் பண்ணும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ அந்த எல்லாமே ஆட்டோ கரெக்ஷனாக தான் வந்துகிட்டே இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் இந்த டூலை வச்சு கொஞ்சம் ஃபஸ்ட்டு பழகிக்குங்க. நான் ஃபஸ்ட்டு பழகுது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் பழகிட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நான் இதை கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் விட்டுருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் அதாவது ஒரு வீடியோ டைமிங் ரொம்ப அளவுக்கு அதிகமாக போகுது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இது பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா கீழே வரைக்கும் கொண்டு வந்துட்டேன். இதுக்கடுத்து நான் ஆல் டமிக்கு பிடிச்சி இந்த பட்டனை இப்போ சேர்த்து விடுதேன். அதாவது இப்போ நான் கட் பண்ண எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி விடுதேன். இப்போ வந்து நான் ஃபெதர் கொடுக்கேன். ஃபெதர் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா எட்ஜ் வந்து கொஞ்சம் சாஃப்ட்டாக வரும். நீங்கள் சாஃப்ட்டாக வேண்டாம் எனக்கு ஷார்ப்னஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபெதர் கொடுக்காமல் நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதாவது மவுஸை ரைட் சைடில் கிளிக் பண்ணி நீங்கள் கீழே ஃபெதர்னு சொல்லி வரும். அந்த இது பண்ணாமல் நீங்கள் பண்ணலாம். இப்போ எஃப்ஐ நீங்கள் திரும்ப அமுக்குனீங்கன்னா இந்த மாதிரி நார்மல் இதுக்கு வந்துக்கும். இதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வி அமுக்குனீங்கன்னா அந்த ஷார்ட்கட் ஃபைலுக்கு போய்க்கும். இந்த சைடில் பார்த்திங்க அப்படின்னா பேக்ரவுண்டு தனியாகவும் நம்ம கட் பண்ண ஃபோட்டோஸ் தனியாகவும் இருக்கும். வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கண்ட்ரோல் செட் அமுக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக் வந்து கண்ட்ரோல் ஆல்ட் செப்ட்டு நீங்கள் திரும்ப கண்ட்ரோல் ஜே கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே கட்டாக இருந்துக்கும். இதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பேக்ரவுண்டு வேணும் அந்த பேக்ரவுண்டை நீங்கள் உங்கள் இதில் செலக்ஷன் பண்ணிக்கங்க. நான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 விதமான பேக்ரவுண்டு ஃபஸ்ட் நான் எடுக்கேன். இப்போ வந்து நார்மலாக இந்த இது ஒரு பேக்ரவுண்டு எடுத்துக்கிறேன். இதில் இருந்து நான் ஃபஸ்ட்டு என்னோடய ஃபோட்டோ நான் இதில் எடுத்து வைக்கேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து 6x4ங்கிற சைஸில் இருக்குது. நான் இப்போ இதில் எடுத்து வச்சுக்கிறேன். இதில் எடுத்து வச்சு ஃபோட்டோஸ் வேணுங்கிற மாதிரி அதாவது கண்ட்ரோல் டி அமுக்குனீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஃபோட்டோஸ் பெருசு பண்ணுறதுக்கூடிய உண்டானது வரும். இதுலேருந்து நீங்கள் அதில் செலெக்ஷன் பண்ணி நீங்கள் ஃபோட்டோஸ் ஸ்க்ரால் பண்ணி அப்படின்னா பெருசாகிட்டே வரும். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் ஃபோட்டோஸை செலெக்ஷன் பண்ணி வச்சுட்டு அதுக்கடுத்து நீங்கள் என்ட்ரு தட்டினீங்க அப்படின்னா அந்த இது போய்க்கும். இப்போ நீங்கள் கிராப் பண்ணுற இதில் போய்க்கலாம். சரி, அதுக்கு முன்னாடி பிரைட்னஸ் இதில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து கண்ட்ரோல் எல் அமுக்குனீங்கன்னா இந்த இது வரும். இல்லாட்டி கண்ட்ரோல் ஐஏஎல்னு சொல்லி கொடுத்தீங்கனாலும் இந்த இது வரும். இது வந்து கண்ட்ரோல் சி. இந்த ரெண்டையும் சேர்த்து அமுக்குனா இந்த கண்ட்ரோல் வரும். அதாவது கான்ட்ராஸ்ட்டும் பிரைட்னஸும் அட்ஜஸ்ட் பண்ணுறது. இதுக்கு எடுத்து இந்த எட்ஜ் எல்லாம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எரேசர் டூலை வச்சு மெல்ல நீங்கள் எரேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து நான் சொல்கிறது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா டைமிங் ரொம்ப அளவுக்கு அதிகமாக போகும் அப்படிங்கிறனால முடிஞ்சளவு கொஞ்சம் ஸ்லோவாக சொல்லணும்னு பார்க்கேன். முடிஞ்சளவு நான் ஸ்லோவாக சொல்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி எரேசர் டூல் வச்சு நீங்கள் லைட்டாக நீங்கள் கட் பண்ணாலும் போதும். அதாவது லைட்டாக நீங்கள் அழிச்சிட்டு பேலன்ஸ் வந்து கலர் கரெக்ஷனில் நம்ம இந்த இது வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். இந்த லைட்டாக ரொம்ப கலர் தெரிகிற இடத்துல மட்டும் லைட்டாக எடுத்து விட்ருங்க. மற்றபடி பெருசாலாம் எடுத்து விடணுங்கிறது அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம கலர் டூலை வச்சு நம்ம இந்த கலர் எல்லாத்தையுமே எடுத்து விட்டோம். டூலை வச்சு நான் இது ஃபஸ்ட்டு கலர் எல்லாத்தையும் எடுத்துவிட்டேன். அது எரேசர் வச்சு கலர்லாம் எடுத்துவிட்டேன். இப்போ இதுக்கு எடுத்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 6x4 சைஸில் இந்த ஃபோட்டோ வேணும். அதனால் இப்போ நான் 4x6 அப்படிங்கிற சைஸில் கட் பண்ணுறேன். அது எனக்கு வந்து நெட்டுக்கு வேணும். அதாவது செவ்வாய் ஷேப்பில் எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக ரெக்டாங்கிள் சைஸில் எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி சைஸில் வேணுமோ அந்த இதை நீங்கள் மேலே செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை முடிச்சுட்டு எனக்கு என்ன பேக்ரவுண்டு வேணும் அப்படின்னு பார்க்கேன். இது வந்து ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் டார்க்காக இருக்க மாதிரி நான் பேக்ரவுண்ட் நான் செலெக்ஷன் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதுதான் எனக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும். அதாவது பேக்ரவுண்ட் வந்து நல்லா பிளர்ராக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி இமேஜ் நீங்கள் பார்த்துக்கங்க. முடிஞ்ச அளவு உங்களுக்கு எந்த மாதிரி இமேஜ் தேவையோ நீங்கள் அந்தளவு பேக்ரவுண்ட் இமேஜ் நீங்கள் எடுத்துக்கங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு இதில் நான் இப்போ செட் பண்ணுறேன். பேக்ரவுண்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரிஜினல் இதாக இருக்குது. அதாவது 6x4 கட் பண்ணாமல் இருக்குது. அதனால் ஃபோட்டோஸ் வந்து சைஸ் வந்து சின்னதாக தெரியுது. இதில் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க.
ஜூம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி, அதாவது என்ன எம்எம் இல்லை 100 இருக்கும், 100லேருந்து 300 இன்ட்டு 400 நீங்கள் என்ன சைஸ் போடுறீங்களோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபோட்டோவோட சைஸ் வந்து மாறிக்கும். இதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ எனக்கு வந்து இந்த ஃபோட்டோஸ் வந்து சைடு எல்லாமே எக்ஸ்போசர் சைடு பேக்ரவுண்ட்லேருந்து எக்ஸ்போசர் அதிகமாக இருக்குது. அதனால் பேக்ரவுண்டு கண்ட்ரோல் பண்ண பார்க்கேன், எனக்கு கண்ட்ரோல் அந்த அளவுக்கு சரியாக வரல. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த பேக்ரவுண்டு பிடிக்கல, அதனால் நான் வேறு ஒரு பேக்ரவுண்டு மாற்றுறேன். இந்த மாதிரி ஒன்றுக்கு ஒரு 3 பேக்ரவுண்ட் நான் செட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு செடியில் உள்ள இது எடுக்க இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே நான் எடுத்த ஃபோட்டோஸ் தான், அந்த பேக்ரவுண்டாக இருக்கட்டும் எல்லாமே நான் எடுத்த ஃபோட்டோஸ் தான். இப்போ இந்த ஃபோட்டோஸ் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து இப்போ நான் ஃபோட்டோ செட் பண்ண போகிறேன். ஏன்னா பேக்ரவுண்ட் டார்க்காக இருக்குது, நமக்கு ஆள் வந்து ப்ரைட்டாக வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இதை நான் இந்த மாதிரி பண்ணுறேன். ஏன் பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த குழந்தைய வந்து எடுத்து நான் சைடு இப்போ மாற்ற போகிறேன். மாற்றி விட்டேன், பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி பேக்ரவுண்டு இப்போ செட் ஆகிக்கும். அதாவது பேக்ரவுண்ட் டார்க்காக இருக்கும், ஆள் வந்து நல்லா ப்ரைட்டாக இருக்கும். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணணும். இதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சைடு எட்ஜி இந்த எல்லாத்தையும் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு என்னென்னா, நான் அந்த அதாவது இது வந்து பிளாக் பண்ணுறதுக்கு அந்த எட்ஜி எல்லாத்தையும் கொஞ்சம் நான் பிளாக் பண்ணணும். அதுக்காக நான் அந்த H2 நான் யூஸ் பண்ணிக்கிறேன். H2 பார்த்திங்கன்னா இது வந்து எல்லா முடி எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரளவு பிளாக் பண்ணணும். இது பிளாக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா alt-IAS கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இதில் வரும். இதில் வந்து உங்களுக்கு என்ன கலர் அந்த ஹேரில் இருக்கோ அந்த கலரை குறைக்கிறதுக்கு அப்படியே நீங்கள் ஆப்போசிட் சைடில் நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா அது வந்து கலர் எல்லாம் ஃபுல்லாமே எடுத்து விட்ரும். இவங்க பார்த்தீங்கன்னா தெரியும், லாஸ்ட் எண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா உங்களுக்கு கலர் எல்லாமே போயிடும். சைடில் தெரியுதுங்களா, இப்போ அந்த கலர் எல்லாமே போயிடுச்சிங்களா, அதாவது அந்த ஒரு ப்ளூ கலரு லைட் ப்ளூவில் இருந்த கலர் எல்லாமே ஃபுல்லாக போய் பிளாக் கலரில் ஆகிரும். எவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறது. இதில் உங்களுக்கு வேறு எந்த டவுட் இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்து தெரிவிங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா சேவ் பண்ணுறதுக்கு Ctrl+Shift+S கொடுத்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு சேவ் பண்ணுற ஃபைலுக்கு வரும். இதில் நீங்கள் பிடிஎஃப் ஜேபக் இதில் உங்களுக்கு என்ன ஃபார்மெட் வேணுமோ அந்த ஃபார்மெட்டில் சேவ் பண்ணிக்கோங்க. ஈவெண்ட்ஸ் இவ்வளோ தான். இது நீங்கள் சேவ் பண்ணுறது எல்லாமே பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறது. இதில் எந்த ஒரு டவுட் இருந்தாலும் இந்த வீடியோ திரும்ப பாருங்கள். இல்லை உங்களுக்கு வேறு எந்த டவுட் இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸுங்க. ஓகே, இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே போல் நம்ம சேனலில் நிறைய வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திக்க வரை நான் உங்கள் துரை. பாய்.